மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம நருட்டோ ஷிப்புடனோட 364வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். எபிசோடோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து ரஷன் சுரிக்கன் பண்ணியிருப்பான். அப்புறம் அவனோட ஷினோபி எல்லாரையும் வந்து சேர்த்து அவங்களோட அட்டாக் பண்ண போயிருப்பான். ஒபிட்டோ கூடயும் மாதரா கூடயும். மாதரா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் என்கிட்ட அட்டாக் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரோஜனம் இல்லாதது, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தான் புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதரா வந்து இவங்க அட்டாக் பண்ணதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் டென்டெயில் வந்து அதோட பவரை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து அதோட மரத்தை வந்து அப்படியே வந்து பூ மலரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதோட அடுத்த ஃபார்முக்கு வந்து டென்டெயில் போயிருக்கோம். அதோட பவரே வந்து வேறு லெவலில் இருக்கும். அட்டாக் பண்ண வந்து எல்லா ஷினோபியும் வந்து தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதராவும் ஒபிட்டோவும் பேசுகிறாங்க. இந்த டென்டெயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஒரு சிஞ்சுரிக்கையால் தான் முடியும், இனிமேல் நான் சிஞ்சுரிக்கையாக மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். நருட்டோக்கிட்டே வந்து நம்ம ஒபிட்டோ வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ வந்து இதெல்லாம் பண்ணது வந்து பிரயோஜனம் இல்லாதது, நீ எங்கள் கூடயே வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து நருட்டோ கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்புறக்கு இங்கேருந்து 4வது வார் வந்து நடந்துகிட்ருக்க சைடில் இருந்து அங்கே ஈனோவோட அப்பாவும் அப்புறக்கு சீனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஷிகாகவும் பார்த்தீங்கன்னா பிளான் வந்து மைண்ட் கண்ட்ரோலால் வந்து எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வழியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மாதராக்கும் ஒபிட்டோக்கும் தெரிஞ்சிருங்க. அவன் வந்து டென்டெயிலோட பிஜுபாமை வந்து யூஸ் பண்ணி எல்லா ஏரியாவும் சராமரியாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷினோபி வந்து இறந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் வந்து பிஜுபாம் வந்து நம்மளுடைய ஷிகாகு அப்புறம் ஈனோச்சியோட அவங்க வந்து இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜி அப்புறம் ஈனோ, அதாவது அவங்களாம் எல்லாரும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இது அங்கெல்லாம் நோக்கி போய்கிட்டுருக்கு. நருட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈனோச்சியும் நம்மளோட ஷிகாகவும் பார்த்திங்கன்னா இந்த பிளானை வந்து நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கட் பண்ணுறாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா சுக்கு ஜூரா பிளாஸ்ட் ஆகி வந்து அது வந்து இல்லாமே போயிடுது. இதை வந்து நருட்டோ பார்த்துட்டு அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது யூகா கிளான் வந்துடுறாங்க. யூகா கிளான் பார்த்திங்கன்னா நெஜி அப்புறக்கு அவங்களோட பெரிய பையன் கூட்டுட்டு நெஜி வந்து வந்திருப்பான். ஹினட்டா கூட ஹெல்ப் பண்ணதுக்கு நருட்டோக்கு வந்து வந்திருப்பா. அதுக்கப்புறம் நருட்டோ கேட்குறான், அவங்க ஈனோச்சி அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, அங்கே என்ன தான் நடக்குது, பெரிய அட்டாக் வந்து போன மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் விடு, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றிருக்காங்க, நம்ம வந்து இந்த போரை தான் பார்க்கணும், நம்ம வந்து இந்த உயிர் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஜி வந்து ப்ரொடெக்ட் பண்ண ரெடியாக இருக்கான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ வந்து அந்த டென்டெயிலை யூஸ் பண்ணி நம்ம ஹஷிராமாவோட ஜுட்ஸை யூஸ் பண்ணி தான் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணணும், இதோட கண்ட்ரோல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதராவும் ஒபிட்டோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டென்டெயிலையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்புறம் ஷினோபி கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உட் டெயிலை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா டென்டெயில் வழியாக வந்து எல்லாரையும் சராமரியாக தாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூகா கிளானு நெஜியோட கிளான் வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் வந்து காப்பாற்றுறாங்க. நிறைய ஷினோபியும் இறக்குறாங்க. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நெஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெஜி வந்து நம்ம நருட்டோ காப்பாற்றுறதுக்கு அந்த டென்டெயில் அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உட்டு வந்து அவன் என்ன தான் வந்து அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் 1, 2 வந்து மிஸ் ஆயிரும். அது வந்து நருட்டோவை அட்டாக் பண்ணும்போது நெஜி வந்து அந்த குறுக்கால வந்துடும். அதாவது ஹினட்டா வந்து நருட்டோவை காப்பாற்ற வருவா. ஹினட்டாவை வந்து நெஜி காப்பாற்ற வரும்போது அவனுக்கு இதயத்திலே பட்டுரும். அப்படியே பார்த்திங்கன்னா நருட்டோட மடியிலேயே படுத்து கிடப்பான். நீ வந்து சாகக்கூடாது நெஜி, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்க. நீ வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் நருட்டோ, நீ வந்து தான் என்னை வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நீ புரிய வச்ச, நீ தான் இந்த விதியிலேருந்து என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் நெஜும் வந்து சின்ன கிளாசிக் நருட்டோவில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெஜியும் வந்து இறந்து போகிறான். நருட்டோவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒபிட்டோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னதோ நீ சொன்ன உன் காமரேடெல்லாம் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடியே எல்லா காமரேடும் வந்து செத்து கிடக்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற, நீ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நருட்டோ வந்து ரொம்பவே கஷ்டத்தில் ஒரு மாதிரி வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மூஞ்ச ஏதோ ஒபிட்டோக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரியே அப்படியே அங்கே போகிற மாதிரியே பார்த்திங்கன்னா மூஞ்சி வச்சுருப்பான். உடனே ஹினட்டா வந்து அவனுங்களோட செவிலையிலே அடிச்சிருவா. நீ வந்து நெஜி சொன்னதை மறக்கலையா, எல்லாரையும் காப்பாற்றணும், நீ வந்து
கைவிடாத உன்னோட ஹோப்பை, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினட்டாவும் நருட்டோக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு நருட்டோ பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டப் ஆகுறான். அப்படியே பார்த்திங்கன்னா இதை நம்மளால் பண்ணி முடிக்க முடியும் ஹினட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவும் பார்த்திங்கன்னா ஹினட்டாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த குராமாவோட பவரை அழகாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பவரையும் பார்த்திங்கன்னா ஹினட்டாக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அப்படியே இந்த எபிசோடை எண்டு கார்டு போட்டு முடிக்கிறான் கோ. இந்த எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அடுத்த எபிசோடு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணு கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.